இப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்களை நான் நடு பகலில் இருக்கிறேன், சூரிய வெளிச்சம் பிரகாசமாக எங்கள் மேலே நிற்கிறத பார்க்குறேன். அதனால தான் நிழலில் வந்து உக்காந்துக்கிட்டேன். அதே நேரத்தில் இந்த நீதிமான்களுடைய பாதைகள் இருக்க நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசித்து வருகிற சூரிய பிரகாசத்தை போல இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் நீதியின் சூரியன். ஆனால் அந்த நீதியை பின்பற்றும் பொழுது, ஆண்டவரை நேசித்து ஒப்பு கொடுத்து நீதி உள்ள தேவனை, உண்மையுள்ள தேவனை வணங்கும் பொழுது, நீதிமொழிகள் 4:18 பிரகாரம் நீதிமான்களுடைய பாதைகள், இந்த பாதைகள்ங்கிறது தான் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அடிச்சுவடுகள் அப்படின்னா என்ன? இந்த சில பாதை இருக்க தண்ணீரில் பாதையை கண்டுபிடிக்க முடியாது, சரியா, கலங்கிரும். அப்புறம் சில தண்ணி வந்தால் அடிச்சுவடுகள் அழிச்சிடும். சிலருடைய அடிச்சுவடுகளை போகக்கூடாது, பாவிகளுடைய வழிகளில் நிற்கக்கூடாது. ஆனால் உலகம் முழுவதும் பாவத்தில் இருக்கிறவன், குடிக்கிறவன், கொலைகாரன் இருப்பான். அவருடைய வழிகளில் போய் ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம். நீதியை தேடணும். ஆகவே தான் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவும் மரண வழிகள்னு சொல்லி நீதிமொழிகள் 14:12 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அநீதியை விட்டு நீதிக்குள்ள வரணும். உண்மையை தேடுங்க, வேதத்தை நேசிக்க, சத்தியத்தை அறியும் பொழுதுதான் யோவான் 8:32 பிரகாரம் சத்தியம் உங்களை வழிநடத்தும், விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை இருக்குல்ல, கால்களுக்கு தீபமா, பாதைக்கு வெளிச்சமா. நீதிமான்கள் என்ன செய்வாங்க? எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும். தேவனை தேடுறவங்க வீட்டில் பைபிள் இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கா? இல்லைன்னா வாங்கி கொள்ளுங்க. பைபிளை அழிக்க பார்த்தாலும் அழிக்க முடியாது சார், பிரதர், சிஸ்டர், பைபிளை அழிக்க முடியாது. இந்த பைபிளுடைய வார்த்தைகளையும் அழிக்க முடியாது. இது பேசும். ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது. அப்போது நீ என்ன செய்யணும்? பைபிளை வாங்கி படிக்க, சரியான பாதையில் கர்த்தரை கொண்டு போவார். ஆகவே தான் ஆபிரகாம் நீதிமான், சரி, நண்பனாகவே, தேவனுக்கு நண்பனாகவே மாறி போயிட்டார். அப்போ மோசே நீதிமான், எலியா, எலிசா தீர்க்கதரிசிகள் இயேசுவின் பாதையை அப்பவே அவங்க தெரிந்து வைத்துட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் மனிதகுமாரனாகிய இயேசு, மனுஷனாக வந்த இயேசுவை பார்க்க முடியாது. ஆனால் அதை நினைக்கலாமா? நினைச்சாங்க அவங்கெல்லாம். ஒரு நாள் வரும், இயேசு வருவார், தெரியும், தேவகுமாரன் வருவார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் அந்த நீதி உள்ள தேவனை தேடினீங்கன்னா, இந்த மத்திய சூரிய வெளிச்சத்தை இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. அப்பா, என் ஜனங்கள் அதிகமாய் நேசிக்கட்டும், அதிகமாய் பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு வழியை காட்டுகிறவர் நீர், இந்த சூரியனை படைத்தவர் நீர். நீதிமான்களுடைய பாதைகள் எல்லாம் இந்த நீதியின் சூரியனாகிய சர்வ வல்லமுள்ள தேவனால் நடத்தப்படுகிறது அல்லவா? இந்த சூரியனுக்கு நடுப்பகலை காட்டுகிற சக்தி உண்டு. நீதியின் சூரியனாகிய தேவனாகிய கர்த்தர் இரவும் பகலும் எங்களை நடத்துகிறவர். நடத்துங்கப்பா, என் ஜனங்களை சுமந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஆவியானவர் சொல்றாரு, மருத்துவமனைக்கு நோக்கி போகக்கூடியவர்கள் இருக்கிறீங்க. இப்போ அவர்கள் என்ன செய்றீங்க? வேதனைப்பட்டு அழுகிறீங்க. ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, உங்கள் ரிப்போர்ட்டோ மெடிக்கல் ரிப்போர்ட், மற்றவங்களுடைய ரிப்போர்ட்டையோ பார்த்து அழுகிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் மிரக்கலை பார்க்க போகிறீங்க. அற்புதம் நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கை மறுபடியும் எழும்ப போகுது. எழும்பி பிரகாசிக்க போகிறீங்க. காரியங்கள் மாறுது, வியாதிகள் மறைகிறது, நோய்கள் நீங்குகிறது. தேவனே உம்முடைய வல்லமையை அனுப்பி ஜனங்களை சுகமாக்கும். விடுதலையும் அற்புதமும் என் ஜனங்களுக்கு நடக்கட்டும். ஆமென், ஆமென். God bless you. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.